ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினி செலக்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபோம் ஷீட் வச்சு இது மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது மாதிரி சின்ன பீஸ் ஃபோம் ஷீட் கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிகிட்டே வர்றோம். அது மொத்தத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, அதனால் அது கவனமாக பார்த்து வெட்டணும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டினதுக்கப்புறமா இது மாதிரி சுற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே கசக்கி விடுறோம். அப்படின்னா நமக்கு ஒரு தின்னாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கம்பி எடுத்துக்கிறோம். வீடியோவுக்கு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நூல் வச்சு இது மாதிரி டைட்டாக நம்ம கட்டிக்கிறோம். இது மாதிரி இப்போது ஒரு பஞ்சுக்கு 6 அல்லது 7 எடுத்துக்கலாம். நம்ம இதை முடிச்சுட்டு லீஃப் பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன் பாருங்களேன். சின்னதாக லீஃப் மாதிரி நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. இதில் ரொம்ப ஈஸி கிராஃப்ட்டுங்க. சிம்பிளாக நீட்டாகவும் இருக்கும், குழந்தைக்கு கூட செய்ய முடியும். அது மாதிரி இப்போ பிள்ளைங்களுக்கு கலர் ஷீட்டு கலர் பேப்பர் வாங்குறதுக்கு பதிலாக இது மாதிரி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃப்ளெக்சிபிளாக வளையும். அதனால் நம்ம நிறைய கிராஃப்ட் பண்ண முடியும். இப்போ சம்மர் டைம் அப்படிங்கும்போது பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கொடுக்கும்போது. இப்போ அந்த லீஃபை வச்சு டேப்பை நான் ஃபெவிகால் வச்சு அப்படியே சுற்றி ஓட்டிகிட்டே வந்துட்டேன் பாருங்கள். இது மாதிரி ஒன்றுனா சின்ன சின்னதாக நம்ம ஓட்டி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை மொத்தமாக நம்ம அது ஒரு பீஸ் ஃப்ளார் மட்டும் நீளமாக கட் பண்ணிக்கிறோம் அந்த கம்பியை. அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம அட்டாச் பண்ணி ஓட்டிகிட்டு வரணும். இப்போ அவ்வளோதான் பாருங்களேன். இப்போ நான் சொன்ன மாதிரி நீல வாக்கில் நல்ல பெருசாக இருக்கக்கூடியதை சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சைடில் வச்சு அப்படியே நம்ம சுற்றி டேப் போட்டு ஓட்டிகிட்டே வரோம். நம்ம கொஞ்சம் கீழே அந்த ஒரு பூ முடிகிற இடத்துல அப்படி எல்லா சைட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஓட்டிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நல்லா டேப் போட்டாச்சு. இது மாதிரி லைட்டை நம்ம எடுத்து விட்டுக்க வேண்டியது தான். இது மாதிரி இப்போ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பண்ணதும். இது மாதிரி ஃபோம் ஷீட்டில் பண்ணக்கூடிய கிராஃப்ட் ஐட்டம்லாம் ஏதாவது அழுக்குப்பட்டுச்சு அப்படின்னா சும்மா தண்ணியில் முக்கிய அலசிட்டு திருப்பி நம்ம வச்சுக்கலாம், கழுவிக்கலாம் ஈஸியாக. இது கீழே வச்சுருக்கிறது சும்மா ஒரு ஜெல்லி டப்பா, அதில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பெயிண்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.